ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சற்று முன் வெளியான ஒரு பரபரப்பு தகவல்கள் தான். விஜயோடைய ஆபத்தான முடிவால் டென்ஷனான செங்கோட்டையன். நெருக்கடிக்கு நடுவில் மேலும் ஒரு குடைச்சல், இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடி எச்சரிக்கை விஷயம் தற்போது வெளியாகிருக்கு. இது தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷனில் பெரும் வெற்றியாக தாவேகா கட்சி வெற்றி பெற்றது. அது அனைவருக்குமே தெரியும். தாவேகா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 இடங்களில் வெற்றி பெற்றது. அதாவது 108 இடங்களில் வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து திமுக 73 இடங்களும், அதிமுக 53 இடங்களும் வெற்றி பெற்றது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் தேவை. விஜய்கிட்ட இருக்கிறது என்னவோ 108 தான். இதில் எதிர்கட்சியாகவும் திமுக வருவதற்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஆனால் அது இன்னும் முழுசாக கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஒரு கெடுபிடியான கட்டத்தில் தான் இப்போ அரசியல் சூழலை போயிட்டுருக்கு. சிஎம் சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடியே நிறைய செக்குகளை கடந்துட்டுருக்கிறாரு விஜய் அவர்கள். ஸோ விஜயுடைய இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்குது. அதில் அவர் எடுத்த ஒரு முடிவு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு டென்ஷனானதாக ஒரு தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ செங்கோட்டையன் இதுக்கு டென்ஷன் ஆகி நெருக்கடிக்கு நடுவில் இது தேவையா, இது ஒரு குடைச்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பரவிட்டுருக்கு. அப்படி பரவிட்டுருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு அளவிற்கு தமிழகத்தில் தாவேகா 108 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரியிருக்கு. திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியாத நிலை உருவாகியிருக்கு. எனவே கவர்னருக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பு தான். அத்தோடு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க அவர்களுக்கு கால அவகாசத்தை நீட்டித்து கொடுப்பது தான் தற்போதைய சூழலில் சாத்தியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த பெரும்பான்மையை தாவேகா நிரூபிக்க தவறினால் மறுதேர்தல் நடத்தப்படக்கூடிய அபாய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தாவேகா 108 இடங்களை பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவைப்படுவது வெறும் 10 இடங்களே. ஆனால் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது தற்போது அவர்களுக்கே சிக்கலாக மாறியிருக்கு. இதனால் பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகாவுக்கு 11 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலை தேவையற்ற சிக்கலை உருவாக்கியிருக்கிறது என்பதால் இது மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என கூறப்படுகிறது. ஏற்கனவே 10 எம்எல்ஏக்கள் தொடர்பான முடிவுல நெருக்கடியில் இருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு எம்எல்ஏவை பெற வேண்டிய சூழல் அவரை கடும் பதற்றத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. எனவே தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்கப்படுது. ஸோ இதுக்கு அடுத்து என்னங்கிறது இனி வரக்கூடிய இதில் தான் தெரிய வரும். இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 108 + 47 இது ரெண்டும் சேர்ந்தால் சூப்பரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். விஜய்க்கு அதிமுகவுடைய ஆதரவு கிடைச்சா யாரும் எதிர்பாராத விதமாக ஈஸியாக எல்லாம் முடிஞ்சிடும். இது ஒரு அதிரடி திருப்பமாக இருக்கும். தமிழக அரசியலை உழுக்கக்கூடிய ரகசிய டீலாகவும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தி வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுடைய பின்னணியில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்து ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய மாதிரி கிங் மேக்கராக உருவெடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் இன்னொரு பரபரப்பு தகவல்கள் தற்போது கசிந்திருக்கு. இது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெரும்பான்மைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தேவைப்படக்கூடிய நிலையில் 47 இடங்களை கைப்பற்றுள்ள அதிமுகவினுடைய ஆதரவு தாவேகாவின் ஆட்சி அமைப்பதற்கு
மிக முக்கியமானது என்பதால் இது குறித்து கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களோடு விரிவான ஆலோசனையில் ஈடுபட இபிஎஸ் முடிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடப்படுகிறது. இந்த திடீர் நகர்வு தமிழகத்தின் அரசியல் சமன்பாடுகளை மாற்றியமைப்பதோடு திமுக மற்றும் பிற கட்சிகளிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதோ அல்லது வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதோ என்பது குறித்து அதிமுகவின் தலைமை தீவிரமாக யோசித்து வருவதாக இன்னொரு பக்கம் தாள்கள் கூறப்படுகிறது. ஸோ இது அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது அமையலை அப்படின்னாலும் எப்படி இருக்குங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருடைய இது கூட்டணி இருந்தால் நல்லா இருக்குங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிரேமலதா கூட பரபரப்பாக ஒரு தாள்களை வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் விஜய் தலைமையிலான தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. இதன் மூலம் 59 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. முதற் தேர்தலிலேயே வெற்றி வாகை சூடிய தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உயர்ந்திருக்கு. ஆனாலும் தனி பெருமையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தாவேகா வெற்றி கிடைக்கவில்லை. அதாவது மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு கட்சி தனிப்பெருமையுடன் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தாவேகா 108 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கு. எனவே தாவேகாவுக்கு தனிப்பெருமை கிடைக்காத நிலையில் அடுத்தடுத்து தொங்கு சட்டசபை அமையும் என்று கூறப்படுது. திமுக மட்டும் தனித்து 59 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 6 இடங்களும், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 2 தொகுதிகள் வீதம் 4 இடங்களும், அப்புறம் தேமுதிகவுக்கு 1 இடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு 2 இடங்களும், விசிகளுக்கும் 2 இடங்களும் கிடைத்திருக்கு. இந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமே விருதாச்சல தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் விருதாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, அவரது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என்று பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிதாக ஆட்சி அமைக்கப் போகிறவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். விஜய் எங்களுக்கு புதியவர் கிடையாது, பக்கத்து வீட்டில் இருந்தவர், கேப்டனோடு ஆரம்பம் முதல் வாழ்ந்தவர். விஜய் நல்லபடியாக ஆட்சி அமைக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவு தருவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் உள்ளோம் என்று தெரிவித்து விட்டிருக்கிறார். ஸோ இந்த ஒரு இதுவும் வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயம் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு இன்ட்ரெஸ்டான தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.